உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சிரிப்பு சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பிற்கு செல்வதற்கு முன் நம் பன் டிவி களத்தில் ஏற்படுத்தி இருக்கும் மாற்றங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ நேயர்களுக்காக. எதனால் பன் டிவியை தடை செய்ய வேண்டும்? தேசத்தின் குரலாக, தமிழகத்தின் குரலாக, ஊடகத்துறையில் அறமாக இருக்கும் பன் டிவியை தடை செய். உண்மையா உறக்க சொல்லும் பன் டிவியை தடை செய். கலாச்சார பாரம்பரியத்தின் மகத்துவத்தை புட்டு புட்டு வைக்கும் பன் டிவியை தடை செய். நம் பன் டிவி களத்தில் ஏற்படுத்தி வரும் தாக்கத்தை பார்த்தோம். இனி முதல் செய்தி. காங்கிரசின் எதிர்காலம். சீனாவின் நம்பிக்கைக்குரியவர், பாராளுமன்றத்தில் சிறுபிள்ளைத்தனமான செயல்களால் பிரபலமடைந்தவர், மத்திய பட்ஜெட் தயாரித்து வெளியிடும் முன் ஹல்வா கிண்டும் நிகழ்வு என்பது ஓர் மரபு. அந்த ஹல்வா கிண்டுதலில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினர் எத்தனை பேர் கிண்டினார்கள் என்ற கேள்வியை எழுப்பி பாராளுமன்ற அவையை அதிர வைத்த ராகுல் இப்போது அப்போலோ மருத்துவ நிர்வாகத்தில் உள்ள மருத்துவர்களில் எத்தனை எஸ்சி, எஸ்டி டாக்டர்கள் எனவும், அதானி நிறுவனத்தில் பணிபுரியும் சிஇஓக்களில் எத்தனை பேர் எஸ்சி, எஸ்டி எனவும் வினா எழுப்பி இந்திய அளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளார். இந்த தாக்கம் தமிழகத்தின் கொட்டாம்பட்டி முதல் கோவை சிட்டி வரை ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை பார்க்கலாம். அவர் அப்பா காலத்துல இருந்து அவர் வீட்டுல வேலை செய்தவங்க, அவருக்கு பிஏவா இருந்தவங்க எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்ல முடியுமா? போற போக்க பார்த்தா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ளாடி இந்த வியாதிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா சரி. 21ஆம் நூற்றாண்டுல யாருக்காவது இப்படி ஒரு ஐடியா தோணியிருக்கா? வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில பிரைவேட் கம்பெனிலாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்து எங்க ராகுல் யாருன்னு காட்டுற காலம் மிக விரைவில். எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இரண்டாவது செய்தி. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக தமிழக காங்கிரஸ் தலைவர் காலி சிலிண்டரை தலையில் வைத்து நடக்கும் வினோத போராட்டத்தை முன்னெடுத்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதே போல பாலியல் சீண்டல், படுகொலைகள், செய்நறுப்பு போன்ற விஷயங்களுக்கும் அவர் போராட்டம் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை மக்களின் கற்பனைக்கே விட்டு விடுகிறது உங்கள் பன் டிவி. மூன்றாவது செய்தி. பெரிய ஆசிரியர் ஆத்தூர் சாத்தையா தலைமையிலான பீடா விருதா, பீடை விருதா என்ற சிறப்பு பட்டிமன்றம் இணையத்தில் வைரல். இதோ நம் நேயர்களுக்காக. அரசவை கவிஞருக்கு இந்த விருதினை வழங்கி பெரும் புகழ் சேர்த்தது சரியே என்ற தலைப்பில் இங்கே பேச வந்திருக்கின்றார் திரு வெண்ணெய் வெங்கட் அவர்கள். அவர்களை பேச அழைக்கின்றேன். வாங்க, வந்து சும்மா தெரிக்க விடுங்க. கருவாச்சி காவியம் படைத்தவன், கள்ளிக்காட்டு இதிகாசம் தந்தவன், அன்றே 3ஆம் உலகப் போர் வரும் என உரைத்தவன், தமிழுக்கு அவன் தந்த கொடைகளை விட தமிழே அவனை கொடையாக தந்தது. அவன் உடையழகு, நடையழகு, நிறமழகு, அவன் பேசும் தமிழ் அழகு, பாடகிகளை கண்டால் அவன் அடையும் பரவசமே அழகு. ஆக அவருக்கு பீடை விருது தருவது முற்றிலும் சரியே என உரைக்கிறேன் நான். ஆஹா, அற்புதம், உங்கள் சொற்பதம். அடுத்ததாக நம்ம உருட்டு உலகு அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்க, வந்து உங்க வாய் வித்தைய நல்லா காமிங்க. இந்திய துணைக்கண்டத்தில் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டை உழலுதடி என்று கண்டறிந்த மெய்ஞானி மெய்ஞானி. பெண்ணே, உனது மெல்லிடை பார்த்தேன். ஆகா, பிரம்மன் கஞ்சனடி கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், தலை சுற்றி போனேன். ஆகா அவனே வல்லலடி, ஆகா அவனே வல்லலடி என்று
கவிதை எழுதிய அந்த மாபெரும் கவிஞனுக்கு விருது வழங்கியது சரியே என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். விளக்குமாத்துக்கு பட்டு குஞ்சலமா என்பார்கள். ஒரு சித்தெரும்பு கடிச்சு யானை அசைய போகிறதா? ஒரு சின்ன கொசுவின் குசுவா மல்லிகைப்பூவின் நறுமணத்தை தடுக்க போகிறது? ஒரு சிறு ஊடலா கார்கால காருகளில் கணவன் மனைவியின் கூடலை தடுத்து நிறுத்தப் போகிறது? ஒரு மீட்டுவா தடுத்து நிறுத்த முடியும்? இவர் பீடா விருதுக்கு உரியவரா அல்லது பீடை விருதுக்கு உரியவரா என்பதை மக்களே முடிவு செய்யட்டும். 4வது செய்தி, தமிழகம் எங்கும் பாலாறும் தேனாரும் வீரன் டாஸ்மாக் ஆறு ஓடுவதாலும் விலைவாசி கட்டுக்குள் இருப்பதாலும் மின்சாரம், பால், அத்தியாவசிய பொருட்கள், சொத்து வரி, வீட்டு வரி, தொழில் வரி என எல்லாமும் மிகவும் குறைவாக இருப்பதாலும் கோவில்களில் கட்டண தரிசனங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டதாலும் லஞ்சம் முற்றிலும் ஒளிந்து விட்டதாலும் வறுமை வெறும் எழுத்தில் மட்டுமே உள்ளதாலும் அரசு அலுவலகங்களில் வாங்கும் சம்பளத்திற்கு அரசு அதிகாரிகள் மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்ய தொடங்கியதாலும் அரசியல் தலைவர்கள் தங்கள் சொத்துக்களை பொதுமக்களுக்கே எழுதி வைத்து விட்டதாலும் தமிழகத்தின் கடன் சுமை 0வில் இருப்பதாலும் சட்டம் ஒழுங்கில் அமைதி பூங்காவாக தமிழகம் இருப்பதாலும் 100 சவரன் நகையோடு பெண்ணொருவர் நள்ளிரவில் சாதாரணமாய் பயணம் செய்து பாதுகாப்போடு சென்னையை சுற்றி வந்ததாலும் குற்றவாளிகளே இல்லாமல் சிறைகள் எல்லாம் வெறிச்சோடி கிடப்பதாலும் தமிழக முதல்வர் அவர் தொகுதியில் உள்ள மக்களோடு பிரைட் ஆஃப் த தமிழ்நாடு என கெத்தாக சிரித்த முகத்தோடு செல்ஃபி நாயகனே என கொண்டாடப்பட்டு வரும் காட்சி படு வைரலாகி வருகிறது இணையத்தில். நிறைவு செய்தியாக, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம் பன் டிவி களத்தில் இருந்து மக்கள் குரலை பதிவு செய்கிறது. தேர்தல் காலம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறேன். களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் ஆர் சுந்தரம் அவர்கள். தொகுதியில் இருந்து மக்களின் மனநிலையை அங்கிருந்து படம் பிடித்து கள நிலவரம் குறித்து கூறுவதற்காக நம்மோடு இணைய வழியே இணைகிறார் ரிப்போர்ட்டர் சுந்தரம். சுந்தரம், சொல்லுங்க, அந்த தொகுதி மக்களோட மனநிலை என்னவா இருக்கு சொல்லுங்க. 1000 ரூபா பணம், ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, வீரன் சரக்கு, ஸ்டாலினோட கதம் இது எல்லாம் அவங்க மனசுல நிறைஞ்சு இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு காலத்துக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களாம். அப்போ சாலை போக்குவரத்து பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, கொலை, கொள்ளை, அரசு அதிகாரிகளின் லஞ்சம், இதை பத்திலாம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா அந்த தொகுதியில? அதையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்களாம். அவங்களுக்கு தேவை அவங்க வீட்டில இருந்தே இன்னொரு சிஎம் வர்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த தொகுதியில முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த தொகுதியோட முக்கிய எதிர்பார்ப்பு என்னங்கிறத இந்த தொகுதியில் உள்ள ஒரு இளைஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தொகுதியில உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? பெருசா எல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. கட்சி எல்லாம் கடந்து 96 ஜானுவே, டிவிகேவின் ஞான பானுவே அப்படின்னு பெருசா ஒரு கட் அவுட் அடிக்கணும், அவ்வளவுதான். மீண்டும் ஒரு பன் டிவியின் சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். 2026 தேர்தலை மனதில் வைத்து சிந்தித்து வாக்களிப்போம். நன்றி.